10 நிமிஷம் கொஞ்சம் நடத்துங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு திரும்பியும் ஒரு டைம் நம்ம கண்டிப்பா சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து நேத்து கிளாஸ் திரும்ப தான் சொல்லலாம்னு இருக்கேன். ஓகேவா? அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி சொல்லுங்க சார். நேத்து கிளாஸ் கொஞ்சம் இல்லைங்க மேடம். கொஞ்சம் அதை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் நடத்துங்க மேடம். ஓகே ஓகே கண்டிப்பா சார். சார் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பா நம்ம வந்து வாரம் ஃபுல்லாவுமே இன்னைக்கும் நாளைக்குமே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட பேஸ் பண்ணியே தான் நம்ம கிளாஸஸ் போயிட்டு இருக்க போகுது. சரியா? கண்டிப்பா இது வந்து நம்ம ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். சரியா? இன்னொரு டைம் கண்டிப்பா இன்னைக்கு திரும்பவும் ஒரு டைம் அதை சொல்லலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஓகே. சரி ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மேடம். தெரியுது மேடம். இன்னைக்கு வந்து யாராவது புதுசா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு யாராவது வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் புதுசா கிளாஸ்க்கு? ஸ்மே. ஆமா மேடம், நான் வந்திருக்கேன். ஓகே சார். வெல்கம் சார். உங்க நேம்? ரூபேஷ். ரூபேஷ். ஓகே. நீங்க வந்து பேசிக் கிளாஸ் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. 2 வீக்ஸ் நான் கண்டினியூ பண்ணேன். நேத்து வரைக்கும் பேசிக் கிளாஸ் பார்த்தேன். ஸோ இன்னையில இருந்து அட்வான்ஸ்ட். ஓகே ஓகே சூப்பர் சார். சரி வேற யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்களா? மேடம் நான். சார் நேம்? ராமமூர்த்தி. ஓகே சார். ஓகே. சரி வெல்கம் சார். நீங்க வந்து பேசிக் கிளாஸ் முடிச்சிட்டீங்களா இல்ல இப்பதான் புதுசா 3 நாள் படிச்சு ஓகே 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 சார். சரி கண்டிப்பா கிளாஸஸ் வந்து கண்டினியூஸா அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேண்டில் ஸ்டிக், அடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ட்ரெண்ட். எப்பவுமே ட்ரேடிங்க்கு ஒருத்தர் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மூணும் கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? இது தெரியாம ஒருத்தவங்களால கண்டிப்பா ட்ரேட் பண்ண முடியாது. சரியா? சரி இப்போ நம்ம வந்து கேன்சர் அப்படிங்கும் போது நம்ம வந்து பேசிக் கிளாஸ்ல ஒரு 5 கேண்டில் நம்ம படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ப்ரீ அட்வான்ஸ் கிளாஸ் வந்தப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 கேண்டில மிக்ஸ் பண்றது, அடுத்தது கேண்டில மிக்ஸ் பண்றது, அதை படிச்சோம். சரியா? அப்போ கேண்டில் அப்படிங்கிறது அதுதான். மொத்தத்திலே கேண்டில் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 5 கேண்டில் படிக்கணும். என்ன கேண்டில்னா ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார், அதே மாதிரி ஹேங்கிங் மேன், இன்வெர்டர் ஹேமர். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் டாப். இந்த 5ம் படிச்சிடணும். அதுக்கப்புறம் அது போக இங்க வந்த அப்புறம் 2-3 கேண்டில். இங்க ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா படிச்சோமா 2-3 கேண்டில வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 கேண்டில் 3 கேண்டில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி என்ன கேண்டிலா மாத்தணும்? 2 கேண்டில அல்லது 3 கேண்டில மிக்ஸ் பண்ணி கேமரா மாத்தணும், ஷூட்டிங் ஸ்டாரா மாத்தணும். என்ன சார்? கேமரா மாத்தணும், ஷூட்டிங் மாத்தணும். மாத்தணும், மொமெண்டம் கேண்டிலா மாத்தணும். மொமெண்டம் கேண்டிலா மாத்திட்டோம். சரியா? அதாவது 2 கேண்டிலையும் மிக்ஸ் பண்ணி 2 கேண்டிலோ 3 கேண்டிலோ எந்த கேண்டில்னாலும் சரிதான். கடைசில ஒரு ஹேமராவோ ஒரு ஷூட்டிங் ஸ்டாராவோ என்ன செஞ்சிட்டோம்? மாத்திட்டோம். ஒவ்வொன்னுக்கா ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன செஞ்சிட்டு இருக்க முடியாது, படிச்சிட்டு இருக்க முடியாது. சரியா? அப்போ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமா அதையும் தாண்டி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா பின்பார், அதுக்கப்புறம் மொமெண்டம் கேண்டில் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். சரியா? ஒரு நிமிஷம். இந்த பின்பார் மொமெண்டம் கேண்டில் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான உள்ள விஷயம். சரியா? நீங்க டெய்லியுமே அந்த பின்பார் கேண்டில்னா என்னது, அதுக்கப்புறம் மொமெண்டம் கேண்டில்னா என்னது அப்படிங்கறத நீங்க வந்து கண்டிப்பா முதல்ல கண்டிப்பா பார்க்கணும். சரியா? ஒரு நிமிஷம். சரி ஸ்லைடு இதாகலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. சரி அப்ப பின்பார்னா நான் இப்ப வந்து இன்னைக்கு வந்து நான் டிரா பண்ணி காமிச்சிடுறேன். நாளையில இருந்து அந்த ஸ்கிரீன் அந்த ஸ்லைடை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸ்க்குள்ள போறோம். எப்பவுமே டெய்லியுமே மொமெண்டம் கேண்டில்னா எப்படி இருக்கும்ங்கறத நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி பின்பார ஒரு டைம் நான் ஸ்கிரீன்ல காமிக்கும் போது ஒரு 2 செகண்ட் ஒரு 10 செகண்டோ அதை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்ய போறோம், கிளாஸ்க்குள்ளே போறோம். ஏன் அப்படின்னா நமக்கு பின்பார் கேண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு அந்த ஷேப் வந்து நம்ம கண்ணுல பதியணும். சரியா? கண்ணுல அந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் தான் அப்படிங்கிறது பதியணும். பின்பார் கேண்டில். அடுத்தது மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கும். சரியா? இந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு இந்த கேண்டில் வந்து கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? மோஸ்ட். சரியா? கிரீன் கலர். இப்போ இது ரெட் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. அப்ப ரெட் கலர்ல இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? மோஸ்ட் பியரிஸ். மோஸ்ட் பியரிஸ். ஓகேவா? சரி ஏதாவது ஒரு சைடு மட்டும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு சைடு மட்டும் ஷேடோ இருக்கும்.
டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க பேசிக் கிளாஸ்ல திரும்ப ஒரு டைம் கூட வந்து இந்த கேண்டில்ஸ பத்தி படிச்சுக்கோங்க. சரியா? நம்ம இப்ப வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து நேத்து வந்து ஓரளவு அவுட்லைன் மாதிரி நம்ம நேத்து பார்த்தோம். சரியா? கொஞ்சம் ஸ்பீடாவே கொஞ்சம் ஓரளவு பார்த்தோம். சரியா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? அதே கான்செப்ட்ட தான் நம்ம என்ன செய்ய போறோம்? திரும்ப படிக்க போறோம். சரியா? நெறைய பேர் பிகினர்ஸ் தான் உள்ள இருக்கீங்க. கண்டிப்பா இது தெரியாம ப்ராஃபிட் பண்ண முடியாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தெரியாம கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ண முடியாது. சரியா? சரி. இப்போ நம்ம வந்து எல்லாருமே ட்ரேட் பண்ண வந்திருக்கோம். ட்ரேடிங்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரேடிங்ல நம்ம என்ன பண்றோம்? பை பண்றோம், செல் பண்றோம். பை பண்றோம், அதுக்கப்புறம் செல் பண்றோம். சரியா? சரி, எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும்? சப்போர்ட்ல பை பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ்ல செல் பண்ணணும். சரி, சப்போர்ட்ல பை பண்ணணும், ரெசிஸ்டன்ட்ல செல் பண்ணணும். ஓகே, சூப்பர். சரி, அப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இல்லாம நம்ம நார்மலா ஒரு ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம டெய்லி லைஃப்லயே பாத்துக்கிட்டோம்னா ஒரு பொருளை சில இடத்துல வாங்கினாதான் கரெக்டா இருக்கும், நல்ல பொருளா கிடைக்கும். சில பொருள் வந்து சில இடத்துலதான் நல்லா இருக்கும். சரி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். மார்க்கெட்லயே வந்து ஒரே கடையில நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம். ஒரு கடையில இப்போ சில கடையில காய்கறியும் மளிகையும் ரெண்டுமே சேர்த்தான் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கடையில போய் நம்ம மளிகை ஜாமான் மட்டும் தான் வாங்குவோம். போய் அடுத்த கடையில தான் போய் நினைச்சுவோம் காய்கறி வாங்குவோம். அப்போ நமக்கு டெய்லி லைஃப்ல நமக்கு தெரியும் எந்த பொருள் எங்க நல்லா இருக்கும். இப்போ வந்து ஏதோ ஒரு இப்போ ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் வாங்குறோம் அப்படின்னா, அப்போ ஒரு பட்டு சரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணத்துக்கு ஒரு பெரிய அளவுல பட்டு சரி நிறைய பேருக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். அப்போ நிறைய பேருக்கு எடுக்கணும், குவாலிட்டியா எடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு போயிருவோம். சரியா? அப்போ நமக்கு தெரியுது எந்த பொருளை வாங்கணும்னு. சரியா? எப்ப வாங்கணும் அப்படிங்கறதும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். சரியா? அப்போ முகூர்த்த டைம்ல போய் அங்க போய் நின்னுகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா விலை அதிகமா தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் நார்மலா இப்ப நமக்கு கல்யாணம் அடுத்த மாசம் இருக்கு அப்படின்னாலே முன்னோக்கிட்டி பிளான் பண்ணிக்கிட்டு முன்னோக்கிட்டி என்ன செஞ்சிருவோம், போயிருவோம். அப்போ எந்த நேரத்துல வாங்கணும் அப்படின்னும் நமக்கு தெரியணும், எந்த இடத்துல வாங்கணும் அப்படிங்கறதும் நமக்கு தெரியணும். சரியா? ரெண்டு விஷயமும் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி, அதே மாதிரி மார்க்கெட்ல என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம ட்ரேட் பண்ணும்போது எந்த இடத்துல கரெக்டா என்ட்ரி பண்ணணும், அதே மாதிரி எக்ஸிட் வந்து எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? சரி, இந்த என்ட்ரி எக்ஸிட்ங்கிறது நம்ம ப்ராஃபிட்ல இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். ஒரு என்ட்ரி நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம், இந்த என்ட்ரி எடுத்தாச்சு, இது ப்ராஃபிட்ல போயிட்டே இருக்கு. அப்போ நமக்கு தெரியணும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த இடத்துல வந்து நமக்கு பிரைஸ் கண்டிப்பா கீழே திரும்பும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிட் ஆயிரணும். நம்ம வந்து மேல போயிட்டு இருக்கு, எனக்கு இன்னும் வேணும், எனக்கு ப்ராஃபிட் இன்னும் வேணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, வெயிட் பண்ணிட கூடாது. அப்போ அதுக்குதான் என்னது யூஸ் ஆகுது அப்படின்னா சப்போர்ட் வந்து என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. சரி, ஒரு சிம்பிளா ஒண்ணு பாத்துரலாம். இப்போ வந்து நீங்க ஒரு ஹேமரை பார்த்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க. சரியா? இப்போ சப்போர்ட்ல ஒரு ஹேமர் வந்து நீங்க வந்து என்ட்ரி எடுத்துட்டீங்க. அப்போ இங்க இதுல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ராஃபிட் இப்படி மேல போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுல வந்து ஒரு $1 உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் நல்லா தானே போயிட்டே இருக்கு, அதுவும் நல்ல ஸ்பீடா வேற போயிட்டே இருக்கு. இது வரைக்கும் போயிட்டுனா நமக்கு ஒரு $3 கிடைச்சிரும். $1ல எதுக்கு போட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது திரும்பாமையும் என்ன செய்யலாம், போலாம். சரியா? அப்போ இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா போதும் அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், கீழே வந்துடணும். சரியா? ஓகே, மேல போயிட்டுனா பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம ஹேமர் பார்த்து என்ட்ரி எடுத்துட்டோம், கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்ப கீழே வருது, நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரியா? வெயிட் பண்றோம், சரி மேல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு எப்பவுமே மார்க்கெட் நேரம் மேல போகாது. சரியா? மேல இப்படிதான் போய்கிட்டே இருக்கும். சரியா? அப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த ஹேமரை பார்த்த உடனே சரி நம்ம வந்து கொஞ்சம் கீழே தான் வருது, இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்றோம். சரியா? ஆனா அது திரும்ப என்ன செஞ்சுட்டே இருக்கு, கீழே வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த சப்போர்ட் அது தாண்டுது, கீழே சப்போர்ட்டை தாண்டுது அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன செஞ்சிடணும், எக்ஸிட் ஆயிரணும். நான் கரெக்டான என்ட்ரி தான் எடுத்தேன். கண்டிப்பா வந்து சொல்லியிருக்காங்க எங்க கிளாஸ்ல வந்து ஹேமர் வந்தது அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நீங்க வந்து பை பண்ணலாம், அது மேல வர போகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாங்க என்ன செய்யக்கூடாது, வெயிட் பண்ண கூடாது.
சரியா? அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்களா? அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இப்போ ஒரு பை பண்ணும்போது மேல ரெசிஸ்டன்ட் இருக்குன்னா அதை வந்து நம்ம டேக் ப்ராஃபிட்டா எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து வெளியே வந்துடணும். அதே மாதிரி தான் இப்போ ஒருவேளை நமக்கு வந்து ஒரு கேமரா பார்த்து நம்ம ஆர்டர் போடுறோம், அது ரிவர்ஸ் ஆகுது. சப்போர்ட் எந்த சப்போர்ட்டை நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் எடுத்தோமோ அந்த சப்போர்ட்டை கீழே உடைச்சிட்டு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன செஞ்சிடணும், எக்ஸிட் ஆயிரணும். திரும்ப கீழே போயிருக்கு, திரும்ப மேல வரும் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, வெயிட் பண்ண கூடாது. சரியா? வரலாம், வராம என்ன செய்யலாம், போகலாம். நம்ம வெளியே வந்துட்டு கூட ஒரு சின்ன ஒரு லாஸ் இருக்கும், கண்டிப்பா ஒரு $1 ஏதோ ஒரு லாஸ் இருக்கும். இருந்தாலும் திரும்ப அடுத்த ஒரு ஆர்டர்ல நம்ம என்ன செஞ்சிடலாம், மேல போயிடலாம். சரியா? ஆனா வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட லாஸ் சைஸ் எப்படி இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா ட்ரெண்ட வந்து அதாவது சாரி என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. சரியா? கண்டிப்பா நமக்கு மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப அவசியம் எப்ப என்ட்ரு ஆகணும், எப்ப வந்து எக்ஸிட் ஆகணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அங்க வந்து நம்ம உள்ள போயிட்டு வெளியே வர முடியும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். சரி, இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா அப்ப என்னது, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தெரியுது, என்ட்ரி அண்ட் எக்ஸிட். சரியா? அதே விஷயத்தை தான் திரும்ப ஒரு டைம் சொல்ல போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு மார்க்கெட். சரியா? இங்க இருந்து இப்படி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க இப்படியே தொடர்ந்து இப்படி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சரியா, அப்போ இங்க வந்து செல்லர் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பிரைஸ வந்து கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. மேல வர்றத கீழே என்ன செஞ்சு விட்டுட்டே இருக்காங்க. பிரைஸ் வந்து இப்படி மேல போயிட்டு இருந்த பிரைஸ் கீழே வருது. அப்போ வந்து விலை என்ன செய்யுது, இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா குறையுது. சரியா? விலை வந்து இந்த இடத்துல குறைஞ்சி கீழே வருது. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க செல்லர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? விலை குறையுதுனாலே நமக்கு தெரியும், நம்ம நார்மலா மார்க்கெட்ல பாக்குற விஷயம் தான். விலை குறையுது அப்படின்னாலே அங்க செல்லர் அதிகமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி, செல்லர் அதிகமா இருக்காங்கன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம், அங்க என்ன நிறைய இருக்குன்னு அர்த்தம், சப்ளை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? செல்லர் நிறைய இருக்காங்கன்னா அப்போ அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், நிறைய சப்ளை இருக்கு, சப்ளை இங்க நிறைய ஆயிட்டே இருக்கு, அதனாலதான் பிரைஸ் என்ன செய்யுது, குறையுது. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்த பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து கீழே வராம பையர்ஸ் வந்து மேல தள்ளிட்டே இருக்காங்க. அப்ப இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இப்படி வந்த பிரைஸ மேல மேல போய் இந்த இடத்துல என்ன இருக்கு, டிமாண்ட் இருக்கு. அதனால என்ன செஞ்சுட்டு பிரைஸ் வந்து மேல போயிட்டு இங்க பையர் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க, பை பண்ணிட்டாங்க. டிமாண்ட் இருந்தா தானே பை பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம எப்ப என்ட்ரி ஆகணும், எப்ப எக்ஸிட் ஆகணுங்கிறத நமக்கு சொல்லி தருது. அதே மாதிரி இந்த இடத்துல டிமாண்ட் இருக்கா இல்லனா இங்க வந்து சப்ளை அதிகமா இருக்கா அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யுது, சொல்லி தருது. ஓகேவா? சரி, நேத்து நம்ம இது ரிலேட்டடா தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? சரி, இப்ப பாத்துரலாம். அடுத்தது இன்னொன்னு என்னது அப்படின்னா ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அப்ல போகுமா இல்ல டவுன்ல போகுமா, இப்படி போச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்ட், இப்படி சைட்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ரேஞ்சு, அதோட நேம் வந்து ரேஞ்சு, இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. புதுசா கிளாஸ்க்கு வந்திருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரெண்ட். ட்ரெண்ட பத்தி படிக்கணும் அப்படின்னா அது ஒரு 1 வீக் போகும். ட்ரெண்ட பத்தி ஃபுல்லா படிக்கிறதுக்கு கரெக்டா 1 வீக் ஆகும். நம்ம அதுக்கு முன்னால சும்மா பாத்துக்கிடுவோம், ஒரு ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும். சரியா? என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிடுவோம். சரியா? இப்படி வந்துட்டு கீழே வந்துட்டு மேல போயிட்டு இப்படி வரும். சரியா? அப்போ இந்த இடத்துக்கு பேரு ஹையர் ஹை, இந்த இடத்துக்கு பேரு ஹையர் லோ, இதுக்கு பேரு ஹையர் ஹை, இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை. சரியா? அப்போ இந்த மாதிரி கீழ இருந்து இப்படி என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா போயிட்டே இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட், அதே மாதிரி மேல இருந்து வந்துட்டே இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. டவுன் ட்ரெண்ட்ல என்னெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லோவர் ஹையும் லோவர் லோவும் ஃபார்ம் ஆகும். சரியா? அதே மாதிரி அப் ட்ரெண்ட்ல என்னெல்லாம் ஃபார்ம் அப்படின்னா ஹையர் ஹையும் ஹையர் லோவும் ஃபார்ம் ஆகும். சரி, இதுல நம்ம இன்னைக்கு புதுசா என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த ஹையர் ஹைக்கு மேல இப்படி லைன் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹையர் ஹைக்கு மேல அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஹையர் மேல லைன் போட்டா அதுக்கு பேரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ஹையர் லோக்கு கீழே இந்த மாதிரி லைன் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு சப்போர்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு.
சரியா? ஹையர் ஹைல லைன் போட்டா அதுக்கு பேரு ரெசிஸ்டன்ஸ். ஹையர் லோல லைன் போட்டா அதுக்கு பேரு சப்போர்ட். ஓகேவா? அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட பொறுத்தளவுல லோவர் ஹைல லைன் போட்டா அதுக்கு பேரு ரெசிஸ்டன்ஸ். லோவர் லோல லைன் போட்டா அதுக்கு பேரு சப்போர்ட். ஓகேவா? சரி. அதே மாதிரி ரேஞ்ச பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஹைல லைன் போட்டா அதுக்கு பேரு ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவல் லோல லைன் போட்டா அதுக்கு பேரு சப்போர்ட். ஓகேவா? சரி. நான் திரும்ப ஒரு டைம் சொல்றேன். அப் ட்ரெண்ட்ல ஹையர் ஹைல லைன் போட்டா அதுக்கு பேரு ரெசிஸ்டன்ஸ். ஹையர் லோல லைன் போட்டா அதுக்கு பேரு சப்போர்ட். ஓகேவா? இது எப்படிங்கறத நம்ம லைவ் சார்ட்ல பாப்போம். ஹையர் ஹைல எப்படி லைன் போட்டு அது எப்படிங்கறத நம்ம லைன் சார்ட்ல பாப்போம். இப்போ அத நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் லோவர் ஹைல கோடு போட்டா அதுக்கு பேரு ரெசிஸ்டன்ஸ். லோவர் லோல கோடு போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு சப்போர்ட். ஈக்குவல் ஹைல போட்டா அதுக்கு பேர் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவல் லோன்னா சப்போர்ட். அப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம எங்கெல்லாம் வரைகிறோம் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அப்போ ஹையர் ஹைல நம்ம ரெசிஸ்டன்ஸ் வரைகிறோம். சரியா? அதுக்கப்புறம் லோவர் ஹைல ரெசிஸ்டன்ஸ் வரைகிறோம். அதுக்கப்புறம் ஈக்குவல் ஹைல நம்ம ரெசிஸ்டன்ஸ் வரைகிறோம். சரியா? அதே மாதிரி சப்போர்ட் எங்கெல்லாம் வரைகிறோம் அப்படின்னா ஹையர் லோல வரைகிறோம். அதுக்கப்புறம் லோவர் லோல வரைகிறோம். அதுக்கப்புறம் ஈக்குவல் லோல வரைகிறோம். சரியா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ரெசிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் வரையணும், சப்போர்ட் எங்கெல்லாம் வரையணும். சரியா? இந்த 3 இடம், இங்க இந்த 3 இடம் எப்படி ஞாபகம் வைக்க போறீங்க? ஹை பொசிஷன் எல்லா இடத்துலயுமே வரும். ஓகே. ஹெச்எல்இ ஞாபகம் வச்சுக்கலாம் மேடம். வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெண்டாவது இடத்துல ஹைட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கிடுவோம். சரியா? அதாவது ரெண்டாவது இடத்துல ஹைட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க ஹைட்ஸ்னா அப்புறம் ஹைட்ஸ்னாலே நமக்கு தெரியும் ஹை அப்படின்னு தெரியும். ரெண்டாவது இடத்த மட்டும் பாத்துக்கிடுவோம். அப்ப ரெண்டாவது இடத்துல ஹைட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஹை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? அப்போ வந்து இங்க ரெசிஸ்டன்ஸ் வரையணும். சரியா? அப்ப ரெண்டாவது இடத்துல லோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது இடத்துல லோ வருது. அப்போ ஹையர் லோ, லோவர் லோ, ஈக்குவல் லோ. சரியா? அப்போ வந்து அது வந்து நமக்கு லோ பொசிஷன். ஓகேவா? அப்போ அங்க என்ன வரையணும்? சப்போர்ட் வரையணும். நமக்கு எப்பவுமே தெரியும் லோல தான் சப்போர்ட் இருக்கும், ஹைல தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப இது மறக்காது தானே? எங்க வரையணும்? சப்போர்ட்ல என்ன வரையணும்? அதாவது எங்க வரைஞ்சா அது சப்போர்ட், எங்க வரைஞ்சா அது ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது நமக்கு என்ன செய்யாது? மறக்காது. ஓகேவா? சரி. ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? இந்த ட்ரெண்ட்ல எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணுங்கிறது? இல்ல மேடம். ஓகே. சரி. இன்னைக்கு நேத்து ஒருத்தவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல, இன்னைக்கு அட்டெண்ட் பண்றேன்னு சொன்னீங்களா? ராஜ்குமார் சார் நினைக்கிறேன். புரியுது மேடம். கிளியர் மேடம். ஓகே. இதே மாதிரி தான் நேத்து கொஞ்சம் அவுட்லைன் மட்டும் நேத்து பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா போறோம். ஓகேவா? ஓகே மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி. சரி. இப்போ நம்ம நேத்து பேசின அதே விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? என்ன பேசணும் அப்படின்னு சொன்னா ஒரு வீடு, அந்த ஒரு வீடெல்லாம் வச்சு பேசணும். இப்போ ஒரு வீடு இருக்கு. சரியா? வீடுல நம்ம வந்து கீழ் வீட்டுல நம்ம இருக்கோம். மேல் வீட்டுல கொஞ்சம் போய் துணி காய போடணும்னு நினைக்கிறோம். ஆனா அப்ப எப்படி நம்ம மேல போக முடியும்? சரியா? எப்படிலாம் போக முடியும்? எப்பெல்லாம் நம்ம போய் மேல துணி காய போட முடியும்? படிக்கட்டு வழியா. ஓகே. படிக்கட்டு வழியா போகணும். ஓகே. ஓகே. இல்ல நான் அப்படி கேட்கல. எப்பெல்லாம் போகும்? இப்போ ஏற்கனவே அந்த வீட்டுல வேற ஆள் இருக்காங்க. அவங்களோட பிளேஸ தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா? இந்த வீட்டுல இங்க நம்ம குடியிருக்கிறோம். இந்த வீட்டுல வேற ஒருத்தவங்க இருக்காங்க. சரியா? அப்போ வந்து நம்ம எப்படி நம்ம எப்ப அங்க போக முடியும் அப்படின்னு கேக்குறேன். நம்ம போய் சும்மா போய் ஒரு வீட்டுல துணி காய போட முடியாது தானே? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல போய் சும்மா நம்ம நினைச்ச முடியாது. போய் நம்ம பாட்டுக்கு இந்த மேல எல்லாம் போக முடியாது. அப்படிதானே? அப்போ எப்பெல்லாம் நேத்து நல்ல ஆன்சர் வந்துச்சு, நிறைய ஆன்சர் வந்துருச்சு. அதே ஆன்சர் தான் நான் எதிர்பார்க்கிறேன். புதுசாலாம் நான் எதுவுமே கேட்க போறது இல்ல. அவங்க நல்லா வெயில் அடி. ஓகே. நம்ம வந்து எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரியா? இன்னொன்னு நேத்து ஒருத்தவங்க ஒரு ஆன்சர் சொன்னாங்க. சரியா? என்ன ஆன்சர் சொன்னாங்கன்னா, மேல் வீட்டுல ஆள் இல்லாம வெளியூர் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம பாட்டுக்கு போயிடலாம். அப்படித்தானே? ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அங்க நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம பாட்டுக்கு மேல போய் என்ன செஞ்சிடலாம்? துணி காய போட்டுடலாம். அப்படித்தானே? அப்ப இதே விஷயம் தான் இங்கேயும் மார்க்கெட்லயும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. சரியா? ஒண்ணு ஆள் இல்லாம என்ன செய்யணும்? இருக்கணும். சரியா? ஒண்ணு என்ன செய்யணும்? ஆள் இல்லாம என்ன செய்யணும்னா இருக்கணும். அங்க வந்து ஆள் இல்ல அப்படின்னா நம்ம பாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம்? மேல போயிடலாம்.
சரியா? 2வது என்ன அப்படின்னு சொன்னா, அங்க வந்து இருக்கிற ஆள் எப்படி இருக்கணும்? வீக்கா இருக்கணும். சரியா? அவங்க வந்து வீக்கா இருக்கணும். சரியா? அவங்க வந்து ஸ்ட்ராங் இல்லாம இருந்தா நம்ம பாட்டுக்கு மேல போயிரலாம். சரி பாம்போல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நாம நார்மல் லைஃப் சேர்த்தே தான் படிக்கணும். ட்ரேடிங் படிக்கும்போது. அப்பதான் மறக்காது. சரியா? அவங்க வந்து ஒரு அப்ராணியா இருக்காங்க. ரொம்ப சாஃப்ட்டா இருக்காங்கன்னா, நம்ம பாட்டுக்கு என்ன செஞ்சிரலாம்? போயிரலாம். சரியா? அப்போ அடுத்தது அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் சண்டை போடுற ஆள் தான். நம்மளும் கொஞ்சம் சண்டை போடுற ஆள் தான். அவங்களும் சண்டை போடுற ஆள் தான். அப்ப என்ன நடக்கும்? அப்ப என்ன நடக்கும்? நம்ம ஒரு ஈக்குவலா ஃபைட் பண்ணுவோம். ஆமா ஈக்குவலா ஃபைட் அவங்களும் ஈக்குவலா பண்ணுவோம். ஃபைட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம முத நாள் போவோம். அவங்ககிட்ட வந்து சண்டை போடுவோம். சரியா? நான் மேல வந்துதான் ஆவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்க சண்டை போட்டு நம்மள திரும்ப கீழ அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம வந்துருவோம். திரும்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திரும்பியும் மேல போவோம். சரியா? திரும்ப அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். சரியா? அப்ப இது வந்து ரெசிஸ்டன்ஸ். சரியா? இந்த இடத்துல நான் மேல வந்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருப்போம். கடைசியில இவங்க என்ன ஆயிருவாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ இது இவங்கிட்ட சண்டையே போட முடியாது. வாயே குடுத்தா நம்ம அவ்வளவுதான். நம்ம நிம்மதி போயிரும். என்னனையும் போயிட்டு போட்டோம்ட்டு நம்மள என்ன செஞ்சிருவாங்க? விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம்? மேல வந்துரலாம். சரியா? இது இப்படியே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு தானே. நம்ம மேல போக ட்ரை பண்றோம். மேல உள்ளவங்க வந்துடவே கூடாது. என் வீட்டுக்கு நீங்க எப்படி வர முடியும்? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம கீழே சப்போர்ட்ல இருந்து நம்ம மேல போறோம். சரியா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து நீங்க வரவே கூடாது அப்படின்னு நம்ம கிட்ட ரொம்ப ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியில நம்மள என்ன நினைப்போம்னா, சரி எதுக்கு போட்டுக்கிட்டு மேல போய்கிட்டு சைடுல ஒரு ஏதாவது ஒரு கயிறுல நம்ம என்ன செஞ்சிருவோம்? துணியை காய போட்டுருவோம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன செஞ்சிருவோம்? கீழே வந்துருவோம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அப்போ அது வந்து நம்ம மேல போறதும் கீழே வர்றதும் யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதை பொறுத்ததுதான். சரியா? அப்போ ஒண்ணு யாராவது ஒருத்தர் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா வீக்கா இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? மேல போக முடியும். சரி ஓகே. இப்ப பாக்கலாம். இன்னொரு விஷயம் இதுல இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இது ரெசிஸ்டன்ட், நம்ம சப்போர்ட், நம்ம மேல போறோம். சரியா? சரி கேண்டில் எல்லாம் விட்டுருங்க. கேண்டில் எல்லாம் பத்தி நம்ம என்ன செய்ய வேண்டாம்? போட்டு யோசிக்கவே வேண்டாம். நம்ம அந்த இடத்துல இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோங்கிறத ஒரு மைண்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு மறக்காது. சரியா? கடைசியில இப்ப என்ன ஆயிட்டு அப்படின்னா, அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. நம்ம திரும்ப திரும்ப போய் சண்டை போட்டு என்ன பண்ணிட்டோம்? மேல போயிட்டோம். சரியா? சரி இப்போ வந்து இது சப்போர்ட். சரியா? இது ரெசிஸ்டன்ஸ். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம மேல போயிட்டோம். மேல போயிட்டோம். இப்போ நமக்கு இது என்னதான் மாறுது? சப்போர்ட்டா மாறிடுது. சப்போர்ட்டா மாறுது. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டா மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம சண்டை போட்டு நம்ம ஏரியாவா அதை என்ன செஞ்சுட்டோம்? மாத்திட்டோம். சரியா? அப்போ இப்படி வருது பாத்தீங்களா? ஒரு ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டா மாறுது பாத்தீங்களா? இந்த உடைச்சி மேல போகுது பாத்தீங்களா? அப்போ இந்த லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? இப்போ ரெசிஸ்டண்டா இருந்தது சப்போர்ட்டா மாறிட்டு, அப்போ இது சப்போர்ட்டா ரொம்ப ஆக்ட் பண்ணும். சரியா? இது வந்து இந்த இந்த இது ரெசிஸ்டண்டா இருந்து சப்போர்ட்டா மாறுனதுனால இது வந்து லைன் வந்து ரொம்ப நேரத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சப்போர்ட்டா இருக்கும். அப்போ பிரைஸ் வந்து மேல இருந்து திரும்ப கீழே வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். சரியா? இங்க வந்துட்டு இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ரியாக்ட் ஆகுறத நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இப்ப நம்ம லைவ் சார்ட் பார்க்கும்போது அதை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஓகேவா? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் இது வந்து இன்னொரு கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன கேட்டகரினா ஆள் இல்ல, அங்க ஆளே இல்ல. 2வது கேட்டகரி என்னன்னா அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் டைப்பு. 3வது கேட்டகரி என்னதுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம அவங்கள விட கொஞ்சம் ஃபைட் பண்ணி நம்ம மேல போயிட்டோம். 4வது ஒரு கேட்டகரி இருக்கு. நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா நமக்கு மேல பொய்யே ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லி பார்ப்போம். என்னெல்லாமோ பண்ணி பார்ப்போம். கடைசியில என்ன பண்ணுவோம்? வேற ஒரு ஆளை நம்ம என்ன செய்வோம்? சப்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். சரியா? யாரோ ஒருத்தவங்க அங்க வந்து ஒரு இன்ஃபுளுயன்ஸ் ஆன ஆள் யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவோம்? அல்லனா ஒரு ஹவுஸ் ஓனரே வச்சுக்கிடுவோமே நம்ம. இப்ப நம்ம ஏற்கனவே ரெண்ட்ல தான் இருக்கோம்னு நம்ம பேசியிருக்கோம். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹவுஸ் ஓனர் என்ன செஞ்சுட்டு வந்துருவோம்? சப்போர்ட்டுக்கு என்ன செஞ்சிருவோம்? கூட்டிட்டு வந்துருவோம். சரியா? கூட்டிட்டு வந்து அவங்ககிட்ட சொல்லுவோம். நீங்க வந்து சொல்லுங்க, நான் மேல நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கீழே வந்து எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி இவங்க சப்போர்ட்ல நம்ம என்ன செஞ்சிருவோம்? மேல போயிருவோம். சரியா? சரி இப்போ நம்ம வந்து கதை பேசியாச்சு. இனிமே வந்து இங்க என்ன நடக்கும்? இங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடிங்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சரி இது சப்போர்ட்டா இருக்கு.
இது ரெசிஸ்டன்ஸா இருக்கு. சரியா? அப்போ இங்க இருந்து பிரைஸ் மேல போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேல போகும். அப்படியே வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும், இப்படி போய்க்கிட்டே இருக்கும். சரியா? இப்படியே போய்க்கிட்டே இருக்கும். இங்க வந்து இந்த இதுக்கு இந்த சைடுல லெஃப்ட் சைடுல யாருமே இல்ல அப்படின்னா கேண்டில்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்பனா ஈஸியா அது என்ன செஞ்சிரும், மேல போயிரும். சரியா? இத நோட் பண்ணிக்கணும் நீங்க. கேண்டில்ஸ் இல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரி இதுதான். இந்த லெஃப்ட் சைடுல நிறைய கேண்டில்ஸே இல்ல, ஒரு இதுமே மேலோட இப்படிலாம் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, இங்க கேண்டில்ஸ் வந்து என்ன செஞ்சிரும், இப்படி போயிரும். சரியா? சரி, அப்ப அங்க ஆட்கள் இருக்காங்கன்னா இவங்க வந்து மேல இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? மேல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி போய்கிட்டே இருந்தது, இப்படி வந்துகிட்டு இருக்கோம். திரும்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, கீழே வரைக்கும் வந்து இந்த இடத்த டச் பண்ணிட்டு தான் என்ன செய்யும், மேல போகும். அப்போ இங்க என்னது இருக்கும், இங்கேயும் அந்த ஆட்கள் இருப்பாங்க, இங்கேயும் கேண்டில்ஸ் என்ன செய்யும், இருக்கும். அப்போ கண்டிப்பா என்ன செய்யும் அப்படின்னா, இப்படி டச் பண்ணிட்டு தான் மேல போகும். சரியா? அதுதான், அதுக்கு பேர் தான் என்னதுன்னா சப்போர்ட் எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்றது. சரியா? கீழே வரைக்கும் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அது என்ன செய்யும், மேல போகும். அப்போ ஆள் இல்லாம இருந்தா வேகமா மேல போயிரும். ஆள் இருக்குதுன்னா இப்படியே இதுலயே சுத்திக்கிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் சுத்திட்டு கடைசியில கீழே வந்து ஒரு சப்போர்ட்டை எடுத்துட்டு தான் இருக்கிறது என்ன செய்யும், மேல போகும். ஓகேவா? அப்போ அது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறது மேல உள்ளத நம்ம பார்த்தாதான் முடியும். சரியா? சரி, நம்ம இப்ப வந்து சார்ட்டுக்குள்ள போயிடலாம். சார்ட்ல போய் நம்ம அதை வந்து இப்ப நம்ம பார்த்த விஷயத்த நம்ம சார்ட்ல அது எப்படி இருக்கு, அது எப்படி அங்க ஆக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம சார்ட்ல பார்க்கலாம். ஓகேவா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் பார்த்தோம். அப்படிதானே? ட்ரெண்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ட்ரெண்ட் வந்து எப்படி நம்ம வந்து அதை இது பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, மொதல் விஷயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை வச்சு நம்ம பேசிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்ப ரெண்டாவது பேசின கதை, ஆள் இல்லைன்னா ஈஸியா மேல போயிடலாம், ஆள் இருந்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும், அந்த கதையெல்லாம் வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி பார்த்துடலாம். சரியா? சரி, ட்ரெண்டை பேஸ் பண்ணோம்னா எங்கெல்லாம் சப்போர்ட் வரையணும், எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் வரையணும்? ஹையர் ஹைல வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஹையர் ஹைல ரெசிஸ்டன்ஸ். வேற? ஹையர் லோல சப்போர்ட். ஹையர் லோல சப்போர்ட். ஓகே, வேற? டவுன் ட்ரெண்டா இருந்தா லோயர் ஹைல லோயர் ஹைல ரெசிஸ்டன்ஸ், லோவர் லோல வந்து சப்போர்ட். சரியா? சரி, அடுத்தது வந்து ஈக்குவல் ஹைல, அப்புறம் ஈக்குவல் ஹைல வந்து ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவல் லோல வந்து லோயர் சப்போர்ட். ஓகேவா? சரி, ஓகே, இது மறக்க கூடாது. ஹைங்கிறது ரெசிஸ்டன்ஸ்ல வந்துடணும், இது வந்துடணும். ஓகே, சூப்பர். சரியா? அப்போ நம்ம வந்து இது வந்து வரைய போறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரியணும், அப் ட்ரெண்ட் தெரியணும், அடுத்தது டவுன் ட்ரெண்ட் கண்டுபிடிக்க தெரியணும். சரியா? அடுத்தது இது வந்து ரேஞ்சா அப்படின்னு தெரியணும். அப்பனாதான் நம்ம என்ன செய்ய முடியும், வரையவே முடியும். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து மார்க்கெட்டுக்கு நான் புதுசு, எனக்கு வந்து ட்ரெண்ட் எல்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்க முதல்ல இந்த மாதிரி கிளியரா இருக்கிற அப் ட்ரெண்ட், கிளியரா இருக்கிற டவுன் ட்ரெண்டை தான் முதல்ல பார்க்கணும். சரியா? அதாவது ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி என்ன செய்யும், இப்படியும் போகும். சரியா? அடுத்தது இப்படியும் போகும். சரியா? இதுவும் என்னதான், அப் ட்ரெண்ட் தான். சரியா? இப்படி இப்படி வரும், இப்படி வரும், அதுக்கப்புறம் இங்க மேல போகும் இப்படி. சரியா? இதுக்கு பேரு என்னதுதான், அப் ட்ரெண்ட் தான். இங்க என்ன நடந்திருக்கு, ஒரு நீட்டா கரெக்டா என்ன செஞ்சிருக்கு, அப்படியே போயிருக்கு. சரியா? இங்க என்ன நடந்திருக்கு, இங்க இருந்து இப்படி வருதா, அப்ப இங்க வந்து இது வந்து ஹையர் ஹை, இது கரெக்ட் தான். திரும்ப என்ன பண்ணிருக்குன்னா திரும்ப மேல போயிருக்கு, இதுவும் ஹையர் ஹை. திரும்ப என்ன செஞ்சுட்டு இதுல சுத்தின உடனே நமக்கு டவுட் ஆயிரும். என்ன டவுட் ஆகும்னா, இந்த அப் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சோ, ஒருவேளை கீழே வந்துருமோ மார்க்கெட் அப்படின்னு என்ன செய்யும், தோணும் நமக்கு. சரியா? அப்ப இந்த மாதிரி குழப்பம் பிடிச்ச இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, ட்ரெண்ட வந்து நம்ம முதல்ல பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் புதுசு, நான் பழைய ஆட்களுக்கு நான் சொல்லவே இல்லை. சரியா? புதுசா நான் இப்பதான் மார்க்கெட்டுக்குள்ள வரேன், ட்ரெண்டுனா எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நீங்க ஒவ்வொரு சார்ட்டையா எடுத்து எல்லா சார்ட்லயுமே இந்த மாதிரி கிளியரா ஒண்ணு இருக்கும்.
சரியா? அப்ப ஏதாவது ஒரு சார்ட், எந்த சார்ட்னாலும் எடுங்க. எடுத்து அப்படியே பாருங்க. முதல்ல பழகுறதுக்கு, சரியா? நீங்க முதல்ல பிராக்டிஸ் பண்ணி பார்க்கிறதுக்கு இப்படியே பாருங்க, சரியா? பார்த்துட்டு கடைசியில நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எது கிளியரா இருக்குதோ அப்போ அதுல சொல்லி பாருங்க. இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை, இந்த மாதிரி என்ன செய்யுங்க சொல்லி பாருங்க, சரியா? சரி, நம்ம இது வந்து ரொம்ப கிளியரா ஒரு சார்ட் கிடைச்சிருக்கு, சரியா? யூஎஸ்டி சிஏடி, சரியா? கேட், யூஎஸ்டி கேட், சரியா? இது வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. இத வந்து நான் முதல்ல பேசிக்கா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஹையர் ஹை பார்க்கணும், அதுக்கப்புறம் அதே மாதிரி ஹையர் லோ அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எப்படி வரையணும் அப்படிங்கறத நம்ம பாத்துரலாம். ஓகேவா? சரி, இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல இது என்ன ஆயிருக்கு, கீழே வந்திருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்னது, ஹையர் ஹை, சரியா? அப்போ இது கீழே வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஹையர் லோ. இப்ப இது என்ன செஞ்சுட்டு மேல போயிட்டு, சரியா? நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்த n ஃபார்ம் ஆனாதான், இந்த n ஃபார்ம் ஆச்சுனாதான் இத ஹையர் ஹைன்னு சொல்ல முடியும். அடுத்தது இத ஹையர் லோன்னு நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும், சரியா? சரி, இப்ப பாருங்க, இந்த இடத்துல இது என்னாச்சு, ஹையர் ஹை, அதுக்கப்புறம் இது ஹையர் லோ, சரியா? இப்படியே அழகா ஃபார்ம் ஆகி அது அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு, அப்படியே போயிட்டே இருந்திருக்கு, சரியா? சரி, இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல இது ஹையர் ஹை, அதுக்கப்புறம் இது ஹையர் லோ, திரும்ப அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி போயிருக்கு, சரியா? இங்க ஹையர் ஹை, இங்க ஹையர் லோ, சரியா? இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கு, போயிருக்கு, சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும் மேல வரைக்கும், அப்படியே என்ன செஞ்சுட்டு ஒரு எங்கேயுமே கோணலே இல்ல, கரெக்டா அப்படியே மேல் நோக்கி என்ன செஞ்சுட்டு போயிருக்கு. இது ஏதாவது டவுட் இருக்கா? ஹையர் ஹை ஹையர் லோ பாக்குறதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்? இல்ல மேடம். ஓகேவா? இந்த சார்ட்டை பொறுத்தளவுல உங்களுக்கு டவுட் வர்றதுக்கு சான்ஸே இல்ல, சரியா? புதுசா கிளாஸுக்கு வர்றவங்க கண்டிப்பா, புதுசா நான் வந்து புதுசுங்கிறவங்க நீங்க வந்து இந்த மாதிரி எங்க இருக்குது, எந்த சார்ட்ல இருக்குதுன்னு பார்த்து முதல்ல ஹையர் லோ ஹையர் ஹை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த வேற மாதிரி குழப்பமா இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஓகேவா? சரி, அதே மாதிரி நம்ம இந்த சைடு டவுன் ட்ரெண்ட் பாத்துரலாம். இது பார்த்தோன்னே நமக்கு தெரியுது அப்படிதான், எங்க இருந்து மேல வரைக்கும் போயிருக்கு, அப்ப இது அப் ட்ரெண்ட். ஓகேவா? சரி, அதே மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிரும். அது இந்த சைடு அப்படியே நடந்திருக்கு பாருங்க. அதாவது இங்க பாருங்க, இங்க இது ஹையர் ஹை, லாஸ்ட் ஹையர் ஹை இதுதான், சரியா? லாஸ்ட் ஹையர் ஹை இதுதான். இந்த ஹையர் ஹை முடிஞ்சு இந்த இடத்துல ஹையர் லோ இருக்கு, சரியா? ஹையர் லோ நம்ம இதுதான் ஹையர் லோ நம்ம நினைச்சிட்டு இருப்போம், சரியா? மார்க்கெட் ஆனா எங்க போகல, மேல என்ன செய்யல, போகல, சரியா? கீழே வந்திருக்கு, சரியா? இப்ப அடுத்தல இப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் வரப்போகுது மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அங்க வந்து சிக்னலுமே இருக்கு. ஒரு பெரிய ஒரு கேண்டில் இருக்கு. இந்த கேண்டில் என்ன கேண்டில்? மொமெண்டம் கேண்டில். ஓகேவா? ஒரு மொமெண்டம் கேண்டில் அவன் என்ன செஞ்சுட்டான், வச்சுட்டான், சரியா? வச்சுட்டு தான் அவன் என்ன செய்யறான், கீழே வர்றான். அப்போ ஒரு மொமெண்டம் கேண்டில் வச்ச உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், கொஞ்சம் அலர்ட் ஆகணும். இப்ப இது மேல போகுமா மேல போகாதா அப்படின்னா ஒரு கரெக்டா நமக்கு சிக்னல் கிடைச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், மேல போக முடியும். சரி, நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சரியா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, திரும்ப என்ன ஆகுது, இந்த ஹையர் ஹை, இது ஹையர் லோ, சரியா? ஆக்சுவலா என்ன ஆகுது, இது ஹையர் லோ அப்படின்னா இதை இது ஹையர் லோ, சரியா? அப்போ இதை தாண்டிட்டு இதுமே மேல போகாம என்ன பண்ணிருக்கான், கீழே வந்துட்டான், சரியா? இந்த ஹையர் லோவெல்லாம் உடைச்சு என்ன செஞ்சிருக்கான், கீழே வரைக்கும் என்ன செஞ்சுட்டான், வந்துட்டான், சரியா? அப்போ ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஒரு ஹையர் லோவை அவன் கீழே உடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த இதை கிராஸ் பண்ணி இங்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப நம்ம இப்ப இந்த இடத்துல நம்ம என்னதான் பண்ணணும், கண்டிப்பா வெயிட் தான் பண்ணணும். இது என்ன ஆகும் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கதான் செய்யணும், சரியா? அப்ப இந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சிருக்கு, அப்படியே கீழே நோக்கி என்ன செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு எப்படி மேல போச்சோ அதே மாதிரி என்ன செஞ்சுட்டு வந்துருச்சு, சரியா? சரி, அப்ப இந்த இடம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யறோம், பாக்குறோம், சரியா? அப்ப இங்க இருந்து நம்ம கன்சிடர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருந்து கன்சிடர் பண்றோம்னா அப்ப இப்படி எடுக்கிறோம், சரியா? அதுக்கப்புறம் இது வந்து லோவர் ஹை, சரியா? இது லோவர் லோ, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இங்க போகுது, சரியா? இப்படி வந்து இப்படி வருது, சரியா? அப்ப இது வந்து லோவர் லோ, இது லோவர் ஹை, அதுக்கப்புறம் இது லோவர் லோ,
இப்படியே என்ன செஞ்சுட்டே இருக்கு மார்க்கெட், இப்படியே என்ன செஞ்சுட்டே இருக்கு கரெக்டா வந்துகிட்டே இருக்கு. லோவர் லோ லோவர் ஹை வச்சு இந்த இடத்துல கொஞ்சம் ஈக்குவலா வந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்படி என்ன செஞ்சுட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு. சரியா? கரண்டா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு சைடு வேலை இப்ப பாத்தீங்கன்னா இப்படி என்ன செஞ்சுட்டு சைடு வேலை இப்படி என்ன செஞ்சுட்டு ரேஞ்ச்ல என்ன செஞ்சிருக்கு போய்கிட்டே இருக்கு. சரியா? சரி ரேஞ்சுனா இப்படி இங்க வந்திருக்கு இங்க வந்திருக்கு இப்படியே என்ன செஞ்சுட்டே இருக்கு சைடுல என்ன செஞ்சுட்டே இருக்கு போயிட்டே இருக்கு. சரியா? இது ஒரு ரேரா தான் பாக்குறதுக்கு இருக்கும். அழகான ஒரு அப் ட்ரெண்ட், அழகான ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச். சரியா? இப்ப நடந்துட்டு இருக்கிறது ரேஞ்ச்ல இருக்கு மார்க்கெட். சரியா? நீங்க வந்து எல்லாருமே இந்த யூஎஸ்டி கேட வந்து நீங்க எடுத்து பாருங்க. நான் இப்ப 30 மினிட்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நீங்க வந்து 4 ஹவர்னாலும் சரிதான் 1 ஹவர் 1 ஹவர் எல்லாம் 5 மினிட்ஸ் கூட வச்சு பாருங்க. ஒவ்வொரு டைம் ஃப்ரேமா வச்சு வச்சு புதுசா உள்ளவங்க இத பிராக்டிஸ் பண்ணுங்க. சரி நம்ம வந்து இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கா? லோவர் லோ லோவர் ஹைல ஹலோ அந்த ட்ரெண்ட் நம்ம எந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கறோம்? இன் ஓவரால் ட்ரெண்ட் நம்ம வந்து 4 ஹவர்ல பார்க்கணும். 4 ஹவர்ல பார்க்கறது ரொம்ப நல்ல கரெக்ட்டா இருக்கும். 4 hours 4 ஹவர்ல பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? எதுவுமே அப்படிதான் 4 ஹவர்ல நம்ம பார்த்துட்டு நம்ம சின்ன டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ட்ரி வந்து நம்ம 4 ஹவர்ல என்ட்ரி எடுக்க மாட்டோம். என்ட்ரி சின்ன டைம் ஃப்ரேம்ல தான் எடுப்போம். சரியா? இப்ப நம்ம வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து வரைய போறோம். இதே இதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய போறோம். அது எப்படி இங்க ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார் சொல்லுங்க. நல்ல அப் ட்ரெண்ட் இல்ல நல்ல டவுன் ட்ரெண்ட் பாக்குறோம். எந்த அது ரிவர்ஸ் ஆகுது மேம். அது ட்ரெண்ட் வந்து மாறுது. எந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கணும்? சார் அதாவது நான் இப்ப உங்களுக்கு வந்து நான் இப்ப நான் சொல்லிடுறேன். ஆனா வந்து நம்ம ட்ரெண்ட் பத்தி படிக்கும்போது அது ரொம்ப டீடைலா படிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப பாருங்க. இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ. சரியா? அதே மாதிரி இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ. சரியா? இப்போ இந்த இப்படி வந்து இந்த மார்க்கெட் இப்படி வந்து இப்படி போகுதுன்னா இத தாண்டி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இத தாண்டிட்டு அப்படின்னா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ அதே மாதிரி என்ன நடக்கணும்? இந்த ஹையர் ஹை அது என்ன செய்யணும்? தாண்டணும். மேல என்ன செய்யணும்? தாண்டணும். சரியா? இப்போ ஒருவேளை அது தாண்டாம இந்த ஹையர் ஹைய தாண்டாம இப்படி போனது என்ன பண்ணிட்டு திரும்பியும் இந்த ஹையர் லோவை கட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சரி அந்த ஹையர் லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டு அப்படின்னா ட்ரெண்ட் மாறிட்டுன்னு அர்த்தம். நான் இன்னொரு டைம் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. இப்போ இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ. சரியா? சரி இப்போ இது வந்து என்னது ஹையர் ஹை. சரிதானா? இது வந்து ஹையர் ஹை. இப்போ ஹையர் ஹைய இது கட் பண்ணி கீழே வருது. ஹையர் ஹை என்ன பண்ணிட்டு கட் பண்ணி கீழே வந்துருச்சு. சரியா? கீழே வந்த உடனே எல்லாம் நம்ம வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்லாம் நம்ம சொல்ல முடியாது. சரியா? ஹையர் ஹைய கட் பண்ணாலாம் டவுன் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது. நம்ம அலர்ட் ஆயிரணும். சரியா? இந்த இடத்துக்குள்ள வருதுன்னா அலர்ட் ஆயிரணும். ஹையர் லோவை கட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துட்டுன்னா ரிவர்ஸ் ஆயிட்டு இன்னும் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு அப்படிங்கறது அர்த்தம். ஓகேவா? சரி இதுல கூட ஒரு சார்ட்ல கூட ஒரு ஸ்லைட்ல கூட இருக்கு. ஒரு நிமிஷம். இதே விஷயம் தான் பாத்துக்கோங்க. இப்போ இது ஹையர் ஹை, இந்த ஹையர் ஹை இப்படியே மேல போயிட்டே இருக்கா? ஹையர் ஹை இப்படி போயிட்டே இருக்கு. மேல ஹையர் ஹை போயிட்டு. சரியா? இப்போ என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல கீழே வந்துருச்சா? இந்த இடத்துல என்ன நடக்கு? இந்த ஹையர் ஹைய கட் பண்ணி என்ன செஞ்சிருக்கு? கீழே வந்திருக்கு. சரி தெரியுதா? இந்த இடத்துல கீழே வர்றது தெரியுதா? ஓகேவா? அப்ப ஹையர் ஹைய கட் பண்ணி கீழே வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணிட்டுன்னா ஹையர் லோவையும் கட் பண்ணி கீழே வந்துட்டு. சரியா? ஹையர் லோவையும் என்ன செஞ்சுட்டு கட் பண்ணி கீழே வந்துருச்சு. சரியா? அப்பதான் ட்ரெண்ட் என்ன செய்யுது? ரிவர்ஸ் ஆகுது. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும்? கண்டிப்பா வெயிட் தான் பண்ணணும். இங்க வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு கண்டிப்பா தெரிஞ்ச அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஆர்டர் எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துக்கு அது வர்றது வரைக்கும் நமக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிட்டா அது கன்ஃபர்மேஷனே கிடையாது. அப்போ கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி அப்போ இந்த இடம் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது திரும்ப என்ன செய்யுது? இந்த இடத்துக்கு போகுது.
நீங்க பேசுறது எதுவும் கேட்கலைங்க மேடம். மேடம் நீங்க பேசுறது கேட்கலீங்களே. மேடம் மேடம் பேசுறது வாய்ஸ் எதுவுமே நோ வரல. வாய்ஸ் மேடம். அவங்க பைக் அவங்களே ஆஃப் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. சார் ஒரு நிமிஷம். ஹலோ கேக்குதா? எக்கோ வருது மேடம். ஒரு நிமிஷம் நான் மொபைல்ல இருந்து பேசுறேன். ஒரு நிமிஷம் நான் இது ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். இங்க ஆஃப் ஆயிக்கோ. ஹலோ கேக்குதா? கேக்குதா? கேக்குது மேடம், கேக்குது. கேக்குது. ஓகே ஓகே. சரி. கொஞ்சம் என்ன நடந்தது? சரி. அப்போ நமக்கு வந்து அந்த ட்ரெண்ட் மாறுறது வந்து எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, இந்த ஹையர் லோவை கட் பண்ணும்போது தான், ஹையர் லோவை கட் பண்ணி வரும்போது தான் என்ன தெரியும், நமக்கு ட்ரெண்ட் மாறி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியா. அந்த ட்ரெண்ட் மாறுறது அது எல்லாமே ஒரு பெரிய ஏரியா. நம்ம இப்போ அந்த இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் படிக்கலாம். சரியா? இது வந்து நம்ம இப்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம அதை பேஸ் பண்ணி எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையணுங்கிறத மட்டும் இப்போ பார்ப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அது என்ன ட்ரெண்டா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹையர் ஹையோ ஹையர் லோவோ என்ன இருந்தாலும் ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. சரியா? நம்ம வந்து நம்ம ஜஸ்ட் அதுல வந்து என்ன செய்ய போறோம், வரையதான் போறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையதான் போறோம். சரியா? அப்ப நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம படிக்க வேண்டியது என்னது அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி வரையணும், நமக்கு வந்து ஹையர் ஹை ஹையர் லோ பார்க்க தெரியணும். அதே மாதிரி லோவர் லோ லோவர் ஹை பார்க்க தெரியணும். சரியா? சரி, நம்ம இதுக்கு தான் இதே சார்ட்டுக்கு தான் நம்ம முதல்ல என்ன செய்ய போறோம், வரைய போறோம். சரியா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் நீங்க பழகுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளியரா இருக்கிற ஒரு சார்ட்டை எடுத்துக்கோங்க. அதுல பழகுங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கிற சார்ட்ல வந்து நம்ம அதை நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி இருக்கிற சார்ட்ல எல்லாம் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், பழகலாம். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே சரி. இப்ப பாத்தீங்கன்னா அப்ப இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் உள்ளவங்க இத பழகுங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த அப்புறம் ஒரு 2-3 சார்ட் இது பண்ண அப்புறம் நீங்க அடுத்ததுக்கு போங்க. ஓகே. அதாவது ட்ரெண்ட் நல்லா தெரிஞ்ச அப்புறம் அந்த சார்ட்டுக்கு போறது நல்லது. எப்பவுமே இப்போ கூட நீங்க ட்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு நம்ம கிட்ட வந்து கரன்சி பேர்ஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பேரா ஓபன் பண்ணி பாருங்க. ஒரு ஏதாவது ஒரு ரெண்டு ட்ரெண்ட் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளியர் ட்ரெண்ட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல என்ன செய்யும், இருக்கும். அதுல முதல்ல ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறம் நீங்க வந்து அடுத்ததுக்குள்ள என்ன செய்யலாம், போகலாம். சரி ஓகே. இப்ப நம்ம வந்து எப்படி போனோம்னு பாத்துடலாம். நம்ம வந்து நேத்து என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து என்ன எதுல நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையணும்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையணும்னா டே டைம் ஃப்ரேம்க்கு போனோம். அங்க எதுல வரையணும்னு பார்த்தோம், டே டைம் ஃப்ரேம்ல
இல்ல இல்ல டே டைம் ஃப்ரேம்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் வரையணும்னு நான் சொன்னேன். எஸ்டர்டே கேண்டிலோட ஹை எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ. சரியா? அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா வேலை பார்க்கும். ஓகேவா? சரி இப்ப பாருங்க. சரி இது வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. சரியா? இது வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. இதுதான் நேத்து உள்ள கேண்டில். ஓகேவா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேண்டில்ல நம்ம லைன் என்ன செஞ்சிடணும் போட்டுறணும். ஓகேவா? சரி இப்ப பாருங்க. இதை எடுத்து போடுறோம். சரியா? இந்த இதுக்கு போட்டாச்சு. அதாவது எஸ்டர்டே லோவிலையும் ஹைலையும் போட்டாச்சு. இப்ப எங்க போயிரணும் அப்படின்னு சொன்னா 4 ஹவர்ஸ்க்கு போயிரணும். சரியா? 4 ஹவர்ஸ்க்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இந்த லைன் சார்ட்டுக்கு போயிருங்க. சரி இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா என்னோட கர்சர் இருக்கிறது தெரியுதா? இந்த லைன் சார்ட்டுக்கு போயிட்டு இங்க வந்து ஷார்ப்பா இருக்கிற இடத்துல வந்து நீங்க வந்து லைன் போடுங்க. சரியா? சரி எந்த இது வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப தூரம்லாம் நீங்க போக வேண்டாம். கொஞ்ச தூரம் மட்டும். இப்ப இன்னைக்கு இந்த வாரம் இது நடந்துட்டு இருக்கு. இது வந்து இந்த வாரத்துல. அப்ப இதுல இருந்து நம்ம போட்டா கூட போதும். அதை தாண்டி நம்ம என்ன செய்ய வேண்டாம். இந்த சைடு நம்ம என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா அப்ப ஷார்ப்பா இருக்கிற இடம் வி ஷேப்ல இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம் லைன் போட போறோம். கலர் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாம். கலர் நம்ம வந்து எஸ்டர்டேக்கு ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். அப்ப இப்போ வந்து வேற கலர் இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா வி ஷேப்ல இருக்கு. சரியா? அப்ப வி ஷேப்ல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா வேலை பார்க்கும். சரியா? இந்த மாதிரி வீல இருக்குன்னா கலர் மாத்திரலாம். சரி ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன். சரி ஓகே. அப்போ இப்ப வந்து இந்த லைன் நான் எந்த இதுல போடுறேன் 4 ஹவர்ஸ்ல போடுறேன். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வி ஷேப்ல இது இன்வெர்டட் வி. சரியா? அப்ப இந்த இடத்துல ஒரு நம்ம ஒரு லைன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அடுத்த நேரம் வரும்போது திரும்பியும் இங்க திரும்பி வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. மேல போறதுக்கு கஷ்டப்படும். சரியா? அப்ப வி ஷேப்பு கீழனா வி ஷேப்பு மேலனா இன்வெர்டட் வி. சரியா? இந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். சரி ஓகே. அப்ப மேல போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல போடலாம். சரியா? இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பா இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான பிளேஸ் தானே இந்த இடம். ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு என்னது இருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது எங்க போட்டது? இது நம்ம போட்டதுதான். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷா போட்டதுதான். எப்போ போட்டோம்? போட்டோம். ஓகேவா? அது இங்க என்ன செஞ்சிருக்கு கரெக்டா ஆப்ட் ஆயிருக்கு. சரியா? சரி அடுத்தது பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான ஒரு இது இருக்கு. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுடலாம். சரியா? இந்த இடத்துல லைன் போட்டாச்சு. ஓகேவா? சரி அடுத்தது இங்க வந்திருக்கு. இங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான இது இருக்கு. இந்த இடத்துல ஷார்ப்பானது இருக்கு. ஆனா இதுல எல்லாத்துலயுமே என்ன ஆயிட்டு அந்த டேல போட்டதே நமக்கு என்ன ஆயிட்டு ஆப்டா இருக்கு. சரியா? அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பா கூட ஒரு இடம் இருக்கு. அத வந்து இப்போதைக்கு போட்டுக்கலாம். நம்ம அந்த லோவர் டைம் ஃப்ரேம் போகும்போது அது தேவையா தேவையில்லையான்னு பாத்துக்கலாம். சரி ஓகே. இப்ப இதுல ஒண்ணு போட்டுக்கிறோம். சரியா? இப்ப நம்ம வந்து 4 ஹவர்ல நம்ம என்ன செஞ்சாச்சு போட்டாச்சு. சரி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம வந்து முதல்ல என்ன மாதிரி ட்ரேடர் அப்படிங்கறத முதல்ல முடிவு பண்ணும். அதுக்கப்புறம் தான் அந்த டைம் ஃப்ரேம்குள்ள எல்லாம் வரணும். சரியா? இப்போ வந்து நான் டே தான். சரியா? நம்ம வந்து ஒரு நாளைக்குள்ள என்னோட ட்ரேட முடிப்பேன். அப்படி இல்லைன்னா ஸ்கேல்பர். சரியா? ஸ்கேல்பர்னா என்ன அர்த்தம்? 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஒரு ட்ரேட் எடுத்தாங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? அப்போ இன்ட்ரா ட்ரே பண்றேன் ஸ்கேல்பர் அவங்க தான் இப்ப நம்ம பாக்குற மெத்தடை யூஸ் பண்ணணும். சரியா? 4 ஹவர்ல போட்டுட்டு அவங்க ட்ரேடிங் எங்க இருக்கும் அப்படின்னா 5 மினிட்ஸ்லயோ 15 மினிட்ஸ்லயோ இருக்கும். இப்போ நான் அப்படி இல்லை. நான் வந்து பொசிஷன் எடுக்க போறேன். ரொம்ப நாள் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் மந்த்துக்கு போயிடணும். சரியா? மந்த்ல போய் இந்த மாதிரி பார்க்கணும். சரியா? நீங்க வந்து முதல்ல புதுசா வந்திருக்கிறவங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணியே நீங்க பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டே அதுக்கப்புறம் 4 ஹவர்ஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரியே நம்ம பண்ணலாம். அதுல நல்லா பழகிட்டு
நீங்க வந்து அதை ஹோல்ட் பண்ணி வைக்கணும், ரொம்ப நாள் கழிச்சு தான் சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்க மந்த்ல பார்த்து, வீக்ல பார்த்து, டேல போட்டு அதுக்கு அப்படி ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போதைக்கு நீங்க இதை தான் முதல்ல பழகுறது, இப்படி பழகிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம டேல முடிச்சாச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா H4ல என்ன செஞ்சிருக்கோம் போட்டிருக்கோம். சரியா? சரி, நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். கொஞ்சம் தூரம் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொன்னேன். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாமே கரெக்டா அந்த இதுல தான் நமக்கு இருக்கு. நம்ம போட்ட இதுல தான் எல்லாமே என்ன செய்யுது இருக்குது. சரியா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு போயிரலாம். 1 ஹவர்ல வந்து இது நம்ம போட்டது மேட்ச் ஆகி இருக்கா, இல்ல எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது லைன் போட வேண்டியது இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க. இதுல ஒரு லைன் இருக்கு. சரியா? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டுறேன். தெளிவா தெரியுதா? அந்த லைன்ல தெரியுதா? அந்த ப்ரௌன் கலர் லைன் தெரியுதா? இல்ல மேடம் கொஞ்சம் இத டெப்த் தெரியுதா? கொஞ்சம் போல்ட் பண்ணுங்க மேடம். ஓகே, ஒரு நிமிஷம். வேற கலர் மாத்திரோம். லைன் திக்னஸ் மேம் பேக்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சீங்கனாக்க எல்லாம் கிளியரா இருக்கும். ஒயிட்ன்றதால தான் கொஞ்சம் கிளியரா இல்ல. ஓகே. எனக்கு கிளியரா இருக்காது. Black கலர்ல பார்த்தா ஒரு நிமிஷம். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம். சரி, நம்ம இதுலயே கலர் மாத்திரோம். ஓகேவா? ஏன்னா நான் வந்து ஒயிட் பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் டார்க்கா போட்டுருங்க. ஓகே. நான் டார்க்கா போட்டுறேன். ஒரு நல்ல ஒரு டார்க் கலர் போட்டுறேன். இப்போ தெரியுதா? ஓகே மேடம். ஓகே. ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஒரு நிமிஷம். இப்போ அந்த ப்ளூ கலர் தெரியல தானே? மேடம் அது பல தெரியல எல்லோ லைன் கலர் திக்னஸ் கூட்டுங்க. ஓகே சார், நான் வந்து இது நமக்கு இப்ப டைம் வர போயிட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு நம்ம பார்க்கும்போது கரெக்டா நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டு நான் இது பண்றேன். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம பாத்துறலாம். ஓகே. சரி, கொஞ்சம் ஸ்பீடா பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் வந்து டே கேண்டில்ல நம்ம பார்க்கணும். டே கேண்டில்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எஸ்டர்டே லோ அண்ட் ஹைக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் போட்டுக்கணும். சரியா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது நம்ம 4 ஹவர்ஸ்க்கு போறோம். சரியா? அங்க வந்து லைன் சார்ட்டுக்கு மாத்திக்கிறோம். லைன் சார்ட் நீங்க வந்து லைன் சார்ட் இல்லாம நான் வந்து கேண்டில்லே போட்டுருவேன்னா கூட போடலாம். அது ஒண்ணும் தப்பே கிடையாது. சரியா? இப்ப நம்ம கேண்டில்ல போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இதை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒண்ணு போட்டுறலாம். சரியா? இதுக்கு வந்து கலர் மட்டும் மாத்தி விட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துல போட்டோமா? சரி, இந்த மாதிரி பிரைஸ் வந்து வந்துட்டு போன இடத்த நம்ம என்ன செய்யறோம் இப்படி போடுறோம். சரியா? இப்ப நமக்கு டேல போட்டதே நமக்கு என்ன செஞ்சிருக்கு இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. ஏன்னா இது நேத்து நடந்த விஷயம் தானே. அப்போ கரெக்டா அதுக்குள்ளதான் என்ன செஞ்சிருக்கு நேத்து பிரைஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருந்திருக்கு. ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு போறோம். இது கூட சேர்த்து வேற ஏதாவது லைன் நமக்கு தேவைப்படுதா? சரியா? இது மட்டும் போதுமா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு? வேற ஏதாவது லைன் தேவைப்படுதான்னு பாக்குறோம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த லைன் நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருக்கு பாத்தீங்களா? அதாவது கேண்டில் கரெக்டா ஒரு இடத்துல போயிருக்கு, மேல வரைக்கும் போயிட்டு திரும்பியும் ஒரு கேண்டில் இது வரைக்கும் வந்திருக்கு. 2 கேண்டில் ஒண்ணு போல இருக்கு.
இந்த இடத்த பாத்தீங்கன்னா தெரியும், 2 கேண்டில் ஒரே மாதிரி இருக்கு. கொஞ்சம் அதாவது ஒண்ணு போல ஒரே இடத்துல என்ன செஞ்சிருக்கு, இதாயிருக்கு. அதாவது புல் பேக், அந்த இடத்துல புல் பேக் நடந்திருக்கு. சரியா? இந்த மாதிரி நடக்கிற இடத்துல இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸோ இருக்கும். சரியா? அப்போ நான் இந்த கேண்டில்லாம் ஃபார்ம் ஆவறதுக்கு முன்னாலேயே, சரி ஒருவேளை இந்த மாதிரி இது இந்த கேண்டில்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே, இந்த கேண்டில்லாம் வரலன்னே வச்சுக்குவோமே, இந்த கேண்டில் வரல. சரியா? இந்த கேண்டில் வந்திருக்கு. இப்ப இங்க வந்திருக்கு, இது வந்திருக்கு, இது இடத்துல வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்ப இத நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து எந்த கேண்டிலுமே இல்ல. இந்த இந்த இதுதான் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 2 கேண்டில் ஒண்ணு போல வர்ற இடத்துல நம்ம போடுற ரெசிஸ்டன்ஸோ, சப்போர்ட்டோ நல்லா ஒர்க் ஆகும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கேண்டில்ல நான் லைன் போட்டுட்டேன். சரியா? இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வச்சு போட்ட லைன். நீங்க வந்து அத அஸ்யூம் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது மட்டும் இருக்கும்போது நான் இந்த லைன போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னா மேல போயிருக்கு மார்க்கெட். அதாவது மேல இதுவரைக்கும் போனா கூட திரும்ப இந்த இடத்தை எடுத்துக்கிட்டு தான் என்ன செய்யுது போகுது. இந்த லைன் அது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ரியாக்ட் பண்ணுது இந்த லைன்ல. எப்பவுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு 2 லைன் 2 கோடு ஒரு ரெட் ஒரு கிரீன் கலர் மேல போயிருக்கு. ஒரு ரெட் கலர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வரையப்படுற சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வரையப்படுற ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கலர் வரையறோம். ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கு. இத நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப எப்படின்னா ஒரு ரெட் கலர் இருக்கு. அது பக்கத்திலேயே ஒரு கிரீன் கலர் இதே மாதிரி ஒரு ஈக்குவலா அப்படி இல்லன்னா கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்ட்டா எப்படின்னா கேண்டில் இப்படி வந்திருக்கு. அடுத்த கேண்டில் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஒரு கிரீன் கலர் வந்திருக்கு இந்த இடத்துல. சரி அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. இது வந்து இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 1 ஹவருக்கு வந்துட்டோம். சரி இப்போ நம்ம டைம் ஃப்ரேம் போட்டாச்சு. இது கூட சேர்த்து நம்ம ஏதாச்சும் ஒரு இது போடலாமா? இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணலாமா? அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல மட்டும் தான் ஒரு புல் பேக் நடந்திருக்கு. சரியா? அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு லைன் மட்டும் வேணா ஒரு எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். சரியா? மற்ற எல்லாமே என்ன ஆயிருக்கு, அந்த ஏற்கனவே போட்ட லைனுக்குள்ள தான் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. சரி நம்ம இப்ப ட்ரேட் பண்ண போறது 15 மினிட்ஸ் வரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 15 மினிட்ஸ் வந்தாச்சு. சரியா? 15 மினிட்ஸ் வர்றோம். நம்ம இங்க ஏற்கனவே போட்ட லைன் எல்லாமே அங்கங்க இருந்துகிட்டே இருக்கு. சரியா? இது போக இன்விசிபிளா என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா லைன்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா? நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமையும் அங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. லைன் போட முடியாது. சரியா? அப்போ இந்த இடத்துல போட்ட லைனு என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த லைன் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, இங்க வரைக்கும் போயிட்டு கீழ வரும்போது கூட, இந்த இடத்துல உள்ள லைன வந்து என்ன செய்யல, கீழ வர்றதுக்கு அது என்ன செஞ்சிருக்கு, இவ்ளோ தூரம் போராடி இருக்கு. இவ்ளோ தூரம் அது என்ன செஞ்சிருக்கு, இந்த இந்த இடத்த பேஸ் பண்ணி இந்த லைன் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்த பாத்தீங்கன்னா, இந்த லைன் கரெக்ட்டா அந்த லைன்ல இது என்ன செய்யும், எல்லாமே ஒரு ரியாக்ட் என்ன செஞ்சிருக்கோம், பண்ணியிருக்கோம். ஒரு இடத்த பேஸ் பண்ணி நம்ம லைன் போட்டோம்னா, அது அப்படியே என்ன செஞ்சிருக்கோம், ரியாக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? சரி இப்ப பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இன்னைக்கு பாத்துரலாம். என்ன பார்த்தோம் அப்படின்னா 4 விஷயம் பார்த்தோம். ஆள் இல்லன்னா ஸ்பீடா மேல போக முடியும், ஸ்பீடா கீழ வர முடியும் அப்படிங்கறத பார்த்தோம். அத மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சு தரணும்னு இருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் மீதி உள்ளத நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பக்காவா ஒரு அ ஒரு இது ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? ஒரு ரேஞ்சுக்குள்ள என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் இருக்குது. சரியா? ம் சரியா? ஒரு இதுக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கு, ஒரு ரேஞ்சுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. சரியா? இப்போ ஒண்ணு இங்க உடைச்சிட்டு இது மேல போணும். அதே மாதிரி அப்படி இல்லன்னா உடைச்சிட்டு இது என்ன செய்யணும், கீழ வரணும். இந்த 2 விஷயத்துல ஏதோ ஒண்ணு என்ன செய்யணும், நடக்கணும். இப்போ இது மேல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஆள் இருக்கா, ஆள் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, இப்போ இங்க இருந்து பாக்குறோம். இங்க தான் என்ன இருக்கு, கேண்டில்ஸ் இருக்கு. சரியா? கேண்டில்ஸ் வந்து இங்க இருந்து இவ்ளோ தூரத்துக்குள்ள என்ன செய்யுது, கேண்டில்ஸ் இருக்கு. சரியா? சரி இப்ப இங்க தான் உடைச்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்லல்ல. இப்ப கேண்டில் கீழ வந்திருக்கு. அப்போ ஒருவேளை இந்த இடத்துல உடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல உடைக்குதுன்னா, இது பக்கத்துல ஆள் இருக்கா, ஆள் இல்லையா? இருக்கு மேடம். இருக்கு மேடம். ஒரு நிமிஷம். கொஞ்சம் இப்ப ஜூம் பண்ணிருவோம். ஜூம் பண்ணா இது பாக்க
ம். இப்போ இப்ப இது கீழ வந்துருச்சு. சரியா? கீழ வரைக்கும் இந்த இடத்து வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. சரியா? இப்போ என்ன செஞ்சிருக்கு? கீழ உள்ள சப்போர்ட்டை எடுத்துட்டு மேல வருது. சரியா? மேல அதுவும் இங்க இடத்துலயே இங்க என்ன செஞ்சுட்டு திரும்பிட்டு ஒருவேளை இப்படி போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இந்த இடத்துல போகுதுன்னா, இங்க வந்து என்ன இருக்கு? ஆள் வந்து எப்படி இருக்கு? பக்கத்திலேயே என்ன செஞ்சிருக்கு? ஆளு இருக்கு. அப்போ இது உடைச்சு வெளிய வர்றதுக்கு அது என்ன செய்யும்? கஷ்டப்படும். சரியா? அதுக்கு தான் அந்த ஆள் இருக்குங்கிற கதை இதுதான். இந்த மாதிரி கேண்டில்ஸ் என்ன செய்யும்? இருக்கும். பக்கத்திலேயே என்ன செய்யும்? கேண்டில்ஸ் இருந்துச்சுன்னா, இங்க ஆள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒருவேளை இந்த கேண்டில் வந்து இங்க கீழ வராம, இந்த மாதிரி மேல போயிருக்குன்னா, அப்ப இங்க என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இந்த இடத்துல அப்படியே கேண்டில்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப தூரம் அப்படி வச்சுட்டே போய் தான் அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும்? உடைக்கும். சரியா? அப்படி இல்லன்னா திரும்பியும் கீழ வந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் போய் என்ன செய்யும்? உடைக்கும். சரியா? அதுதான் அந்த ஆள் இருக்குங்கிற கதை. சரியா? அப்போ நமக்கு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நல்ல தூரம் தள்ளி நம்ம என்ன செஞ்சுட்டோம்? வந்துட்டோம். இங்க வரைக்கும் என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. இப்போ நமக்கு வந்து ஆளுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தூரத்துல தான் ஆட்கள் இருக்காங்க. சரியா? சரி கீழ உடைச்சுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப மேல தான் உடைக்கும் அப்படிங்கிறது இல்ல. சரியா? இப்ப இத எடுத்துக்கிட்டீங்கன்னா, இத பொறுத்தளவுல இத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மேல வந்து எப்படி ஸ்பீடா போகுதா? இல்லனா வந்து ஸ்லோவா போகுதா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நாளைக்குள்ள இது உடைக்குதா? அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். சரியா? இப்ப இத பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு ரேஞ்ச். சரியா? இப்ப இது வந்து மேல ரெசிஸ்டன்ஸ். சரியா? இது வந்து சப்போர்ட். சரியா? ஆனா இந்த ரேஞ்ச் வந்து 4 ஹார்ல உள்ள ரேஞ்ச். 4 ஹார்ல நம்ம பாத்தீங்கன்னா 4 ஹார்ல உள்ள ரேஞ்ச். அப்ப இது வந்து இன்னைக்கே உடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எப்பனாலும் உடைக்கலாம். ஆனா உடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸ் போகும். சரியா? சரி இப்ப நம்ம மேல உடைச்சா என்ன ஆகும்னு பாத்துரலாம். கீழ உடைச்சா என்ன ஆகும்னு பாத்துரலாம். இப்போ பாத்தீங்கன்னா மேல உடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல ஒருவேளை உடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் ஆட்கள் இருக்கு. சரியா? அப்போ இதுவரைக்கும் அப்படி போயிட்டு திரும்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி கீழ உடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கீழ இந்த லைன உடைக்குது அப்படின்னா, அதுக்கு பக்கத்துல இவ்ளோ தூரத்துக்கு எங்க இல்ல? ஆளே இல்ல. அதாவது கேண்டில்ஸ் வந்து இவ்ளோ தூரம் தள்ளி தான் இருக்கு. அப்போ கீழ உடைக்குதுன்னா எப்படி வரும் அப்படின்னா, ஸ்பீடா என்ன செஞ்சிரும்? கீழ வந்து ரொம்ப ஸ்பீடா கீழ் நோக்கி என்ன செஞ்சிரும்? வந்துரும். சரியா? ட்ரெண்டே இல்லாம வெறுமனே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கூட வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? ட்ரேட் பண்ண முடியும். ஆனா கண்டிப்பா ட்ரெண்ட் தெரிஞ்சாதான் நல்ல ஒரு ட்ரேட் பண்ண முடியும். சரியா? இப்போ இத பாக்குறதுக்கு இத உடைச்சு கீழ வருதா? இந்த பிரேக் அவுட்ட பாக்குறதுக்கு நமக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சிருக்கணும்ங்கிற அவசியம் கண்டிப்பா இல்ல. சரியா? இத வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எத்தனை இது வந்து 4 ஹார்ல உள்ள ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 நாள் நெக்ஸ்ட் வீக் கூட ஆகலாம். சரியா? ஆனா அது உடைக்கும் போது கீழ வருதா மேல வருதாங்கிறதும் நமக்கு தெரியல. அத வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? USD CAD எல்லாருமே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. இது எப்பனாலும் நடக்கலாம். அப்ப மேல உடைச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் பவர் வந்து கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கும்னா என்ன அர்த்தம்? இங்க வந்து என்ன நடக்கும்? கொஞ்சம் அப்படியே இது மூவ்மெண்ட் ஆகி தான் மேல போகும். அதே இது கீழ உடைக்குது அப்படின்னா இவ்ளோ தூரத்துக்கு அதுக்கு ஆட்கள் இல்ல. அப்ப என்ன செய்யும்? ஸ்பீடா அப்படியே நமக்கு என்ட்ரியே கிடைக்காது. நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி வேகமா வரும். ஒரே கேண்டில்ல ஒரு 2-3 கேண்டில்ல கீழ வரைக்கும் என்ன செஞ்சிரும்? வந்துரும். சரியா? இதுதான் இந்த ஆள் இல்லாத கதை. சரியா? சரி ஆள் இருந்து சண்டை போடுற கதையெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரி ஆள் இருந்தா எப்படி அங்க சண்டை நடக்கும் அப்படிங்கறத நம்ம வேற ஒரு டைம் ஃப்ரேம்ல வேற ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்? ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கா அப்படின்னா கொஞ்சம் சொல்லிருங்க. கொஞ்சம் அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஹலோ பேசுறது கேக்குதா? எத்தனை வாரம் மேடம்? 2 வீக்ஸ் சார். 2 வீக்குங்களா? மேடம் நீங்க தான் கண்டினியூ பண்ணுவீங்க ஆமா சார். ஓகே थैंक यू. சரி நீ கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் படிச்சிருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் படிச்சிருக்கோம். நம்ம நாளைக்கு வந்து ஃபுல்லாவுமே நாளைக்கு கவர் பண்ணிரலாம். ஓகே மேடம். ஓகே. 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 थैंक यू. மேடம் சொல்லுங்க சார். இது வந்து ஒன்லி பாக்ஸ்ல தான் எல்லா சார் கேக்கல. இந்த கேண்டில் பிக்ஸ் வந்து ஒன்லி வந்து ஃபாரஸ்டா இல்லன்னா அது சார் நீங்க பேசுறது ரொம்ப பிரேக் ஆகுது சார். இல்ல மேடம் இந்த கேண்டில் பிக்ஸ் வந்து
ஒன்லி வந்து ஃபாரக்ஸா இல்லைன்னா அந்த மாதிரி நார்மல் ரவுண்டா? சார் நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல. ஆனா இது ஃபாரெக்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகுமா அப்படி கேக்குறீங்களா? ஃபாரெக்ஸ்ல இந்தியன் மார்க்கெட்லயே ஒர்க் அவுட் ஆகுமா கேக்குறாங்க. சரி சார். அதாவது இது நான் வந்து ஃபுல்லாவுமே நான் ஃபாரெக்ஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதே இதுதான் எல்லாமே ஒரே இதுதான் சார். ஒரே கான்செப்ட் தான். எல்லா இதுலயுமே ஒரே கான்செப்ட் தான். ஓகே ஓகே கேக்குறேன். அப்போ இந்தியன் மார்க்கெட்ல ஒரு டேர்ம் சொல்லுங்க சார். சார் ஸ்ப்ரெட் வந்து நம்ம வந்து பேசிக் கிளாஸ்ல அது வந்து பேசிக் கிளாஸ்க்குள்ள உள்ளது. நீங்க பேசிக் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களா வழக்கமா? ஓகே சார். நம்ம பேசிக் கிளாஸ்ல அத பத்தி பேசிடலாம். ஓகேவா? இன்னைக்கு ஏற்கனவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து பேசிக் கிளாஸ்ல அத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார். தேங்க் யூ. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ மேம்.